டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டர் யூஸ் செய்து லேஅவுட் பில்ட் செய்கின்ற செக்ஷன்ஸ் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எந்த அப்ளிகேஷன் ஒன்றையும் தயாரிக்க ஆரம்பிக்க முன்னர் ஆரம்பத்தில் ஃப்ளட்டர் மூலம் UI அல்லது எமக்கு வழங்கப்படும் இன்டர்ஃபேஸ் ஒன்றை டிசைன் செய்ய கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானதாகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஃப்ளட்டர் மூலம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒருவரை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம். அதாவது உங்களுக்கு எமக்கு ஃப்ளட்டர் யூஸ் செய்து ஃப்ரண்ட் எண்ட் மற்றும் பேக் எண்ட் இரண்டையும் தேவையானவாறு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க தேவையான முழுமையான நாலேஜ் A to Z இந்த சீரிஸுடன் இணைந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் மிகவும் சிறிய இடத்திலிருந்து ஸ்டெப் காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் டிசைன் செய்யும் நிலைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பது தெளிவாக இருக்கும். நீங்கள் இன்று இறுதி அல்லது மிகவும் காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டினை டிசைன் செய்ய போகின்றோம். நீங்கள் இந்த வீடியோவினை பார்க்க முன்னர் இதன் லேஅவுட் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ட்ரை செய்து இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். சிலர் கோட் எழுதவும் ட்ரை செய்திருப்பார்கள் என்றும் நினைக்கின்றோம். அது மிகவும் சிறந்ததாகும். ஏனென்றால் ட்ரை செய்வதே மிகவும் முக்கியமானதாகும். யாரும் இதனை முறை ஒன்றில் கற்றுக்கொள்ளவில்லை. ட்ரை செய்து ஃபால் ஆகியே கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ப்ரோக்ராமிங் என்பது ஜேர்னி ஒன்றாகும். அது தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாகும். உங்களுக்கு இந்த விடயங்கள் சரியாக ஃபிட்டாக சிறிது காலம் ஆகும். அது ஃபிட்டான பிறகு லேஅவுட் ஒன்றை பார்த்தவுடன் அதனை இவ்வாறு பில்ட் செய்வது என்று உடனே கோட் மனதில் தோன்றும் நிலைக்கு வர முடியும். அதற்காக நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கிளாஸில் கூறும் கோடினை பார்த்து அதனை டைப் செய்வதால் பயனில்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான லேஅவுட் ஒன்றை வரைந்து அதனை கோட் செய்ய பழகிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் உங்களுடன் எதிர்காலத்தில் எமது GitHub மூலம் லேஅவுட் பில்ட் செய்து லேஅவுட் எக்ஸாம்பிள்ஸ் கோடினை ஷேர் செய்வோம். அவற்றை எக்ஸசைஸாக வீட்டில் ட்ரை செய்யலாம். நாங்கள் இப்பொழுது 4வது UI லேஅவுட் எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். உங்களுக்கு இந்த UI ஆக்சஸ் இல்லை என்றால் ஃபிக்மா ஃபைலினை டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி ஃபைலாக கண்டுபிடிக்கலாம். பின்னர் ஓப்பன் இன் ஃபிக்மா பட்டனினை பிரஸ் செய்தால் அதனை உங்கள் ஃபிக்மாவிற்கு இருக்கின்ற ஓப்பன் செய்ய முடியும். ஆரம்பத்தில் லேஅவுட்டினை டிராயிங் போர்டுக்கு சென்று வந்து அது எவ்வாறு வர வேண்டும் என்று சிந்திப்போம். எந்த ஒரு UIனையும் டிசைன் செய்யும் முன்னர் 3 ரூல்ஸ் பற்றி அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினோம். இது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த ரூல்ஸ் 3ம் the whole app is a column, அதாவது முழுமையான ஆப் ஒன்றையும் கொலமாக கருத வேண்டும். கொலம் என்றால் வெர்டிக்கல் திசை மெயின் ஆக்சிஸ் ஆகும். ரோ என்றால் ஹாரிசான்டல் திசை மெயின் ஆக்சிஸ் ஆகும். இந்த 3 விடயங்களே பேசிக் விடயங்கள் ஆகும். இந்த பேசிக் விடயங்களை நீங்கள் நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இந்த பேசிக் விடயங்களில் இருந்தே ஆரம்பிக்க வேண்டிய இடம் கிடைக்கின்றது. முழுமையான அப்ளிகேஷனும் கொலம் ஒன்று என்ற தியரி மூலமாக ஆரம்பித்தால் இங்கே தேவையான ஆரம்ப ஸ்டெப் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இவ்வாறு கொலம் ஒன்றை வரைவோம். நான் இப்பொழுது இந்த விஜெட்ஸிற்கு எண்களை கொடுக்கின்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அதாவது எமக்குள்ளே ரப்பாக வேண்டிய விஜெட்ஸ் 13 இருக்கின்றன. நாங்கள் இந்த விஜெட்ஸ் 13ஐயும் இப்பொழுது ஒவ்வொன்றாக ரோஸாகவும் கொலம்ஸாகவும் வேறுபடுத்தி இந்த முழுமையான கொலம்ஸ் உள்ளே பிளே செய்ய வேண்டும். நான் இப்பொழுது எக்ஸாம்பிளாக 1 என்ற விஜெட்டினை கொலம் உள்ளே கொண்டு வந்து இருக்கின்றேன். இது எமது மெயின் கொலம். அடுத்து கொடுக்கப்படும் அனைத்தும் இந்த விஜெட்டிற்கு கீழே வரும். உங்களுக்கு இப்பொழுது 2 என்ற விஜெட்டினை கொடுத்தால் 1 என்பதற்கு கீழே இது வருகின்றது தெளிவாக இருக்கும். ஆகவே நாங்கள் இவ்வாறு கொடுத்தால் எமது லேஅவுட் எமது தேவையானவாறு உருவாகாது என்று தெளிவாக வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த லேஅவுட்டில் இவை எவ்வாறு அமைந்துள்ளன என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லேஅவுட்டில் 1 2 3 என்ற 3ஐ இவ்வாறு முழுமையான ரோ ஒன்றாக எடுத்தால் அந்த முழுமையான ரோ உள்ளே வர வேண்டும். அதாவது 1 என்பது இதன் உள்ளே இருக்கின்றது. அதன் பிறகு 2 மற்றும் 3 எவ்வாறு இருக்கின்றன? இதன் பிறகு இது 1 என்ற விஜெட், அதன் பிறகு 2 என்ற விஜெட் மற்றும் 3 என்ற விஜெட். நாங்கள் இந்த விஜெட்ஸ் 3ஐயும் ரோ ஒன்றின் உள்ளே கொடுத்து எமது மெயின் காலம் உள்ளே கொடுக்க வேண்டும். அப்பொழுது இது சரியாக வரும். உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்க வேண்டும். நாங்கள் இதனை ரோ ஒன்றின் உள்ளே கொடுக்க வேண்டும். இது ரோ என்று ஏன் கூறுகின்றோம்? 1 மற்றும் 2 3 என்ற விஜெட்ஸ் ஹாரிசான்டல் லெவலில் இருக்கின்றன. இப்பொழுது இங்கு நீங்கள் மற்றொருபடியும் சிந்திக்க வேண்டும். 1 என்ற விஜெட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது தனி விஜெட் ஒன்றாகும். பட் 2 மற்றும் 3ஐ இவ்வாறு நீங்கள் கொலம் ஒன்றில் ரேப் செய்ய வேண்டும். ஏனென்றால் 2இன் கீழே 3 இருக்கின்றன. அதாவது இது வெர்டிக்கல் திசையில் இருக்கின்றன. வெர்டிக்கல் திசையில் இருந்தால் எமது பேசிக் தியரி அதனை கொலம் ஒன்றின் உள்ளே ரேப் செய்ய வேண்டும். இதுவே எனது ஆரம்ப பகுதியின் ஆர்கிடெக்சர் ஆகும். ஆகவே நீங்கள் இவற்றை இவ்வாறு மாத்திரம் கொடுக்க முடியாது, அறிந்து கொள்ள வேண்டும். நான் முழுமையான இந்த ரோவினை கொண்டு இதனுள் கொடுக்க வேண்டும். ரோ என்று கூறுவது நாங்கள் இங்கு டிசைன் செய்த இந்த ரோவாகும். ஆகவே நான் இந்த ரோவினை இவ்வாறு உள்ளே கொடுக்க வேண்டும். அதற்கு உள்ளே 1 2 3 என்ற விஜெட்ஸ் இருக்கின்றன. ஆகவே நான் இப்பொழுது 1 2 3 என்ற விஜெட்ஸ் 3ஐயும் சால்வ் செய்தேன். அதன் பிறகு நான் 4 என்ற விஜெட்டினை எவ்வாறு கொடுப்பது என்று பார்க்கிறேன். நான் 4 என்பதை நார்மலி இவ்வாறு கொண்டு வந்து கொடுக்கின்றேன். அப்பொழுது ரோவின் கீழே இவ்வாறு 4 என்பது வருகின்றது. ஏனென்றால் நான் முழுமையான காலம் உள்ளே இங்கு கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது 4 என்ற விஜெட் மெயின் காலம் உள்ளே கொடுத்தால் எமக்கு தேவையானவாறு அது வரும் என்பது தெளிவாக வேண்டும். ஆகவே நாங்கள்
4 என்ற விஜெட்டினை அழகாக இவ்வாறு கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த பகுதியை கம்ப்ளீட் செய்துள்ளோம். அதன் பிறகு இவ்வாறு 5 என்ற விஜெட்டினை கொடுக்க முடியும். ஏனென்றால் நான் இவற்றை column ஒன்றின் உள்ளே கொடுக்கின்றேன். அந்த விடயங்கள் மிகவும் எளிமையானவை ஆகும். ஆகவே நாங்கள் 5 என்பதையும் சால்வ் செய்து விட்டோம். அதன் பிறகு நீங்கள் 6, 7, 8, 9 என்ற விஜெட்ஸ் 1, 2, 3க்கு சமனாக இருக்கின்றதை பார்க்கலாம். 6 என்பது எவ்வாறு இருக்கின்றது? 3 பாக்ஸஸின் உள்ளே 6 இருக்கின்றது. அதன் பிறகு 7, 8, 9 என்பவை இவ்வாறு தனி பாக்ஸ் உள்ளே இருக்கின்றன. இது மிகவும் கடினம் இல்லை, மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆகவும் இல்லை. ஆகவே நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இதனை column ஒன்றில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் 7, 8, 9 என்ற மூன்றும் வெர்டிகலி பிளேஸ் செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று இந்த 2 பகுதிகளும் ஹாரிசான்டலி இருக்கின்றதால் இதனை மெயின் ரெப்பராக ரோ ஒன்றில் கொடுக்க முடியும். நாங்கள் இதனை ஆரம்ப ரோ என்று கொடுத்தால் இது எமது 2வது ரோ ஆகும். ஆகவே நாங்கள் இந்த பகுதியையும் இவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சால்வ் செய்து விட்டோம். நாங்கள் இப்பொழுது இந்த முழுமையான விஜெட்ஸ் 4ஐயும் கொடுத்து ரோ ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். அதன் பிறகு நான் அந்த ரோவினை கொண்டு வந்து இந்த column உள்ளே கொடுக்க முடியும். ஆகவே நான் இந்த ரோவினை இவ்வாறு column உள்ளே கொடுக்கின்றேன். இது ரோ 1, இது ரோ 2. நீங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்யப்படுகின்றது அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த பகுதியை எவ்வாறு சிந்திப்பது? இங்கு சிறிதளவு வட்டங்கள் இருக்கின்றன. இது மிகவும் எளிதானது ஆகும். நீங்கள் இது ரோ என்று அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 10, 11, 12, 13 என்ற 4ம் ஹாரிசான்டல் லெவலில் இருக்கின்றன. ஆகவே இந்த அனைத்தையும் முழுமையாக இவ்வாறு ரோ ஒன்றில் ரப் செய்ய வேண்டும். நான் இதனை எமது 3வது ரோ ஒன்று கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இதனையும் எளிதாக சால்வ் செய்துள்ளோம். நாங்கள் இவற்றினை முழுமையான ரோவாக கொடுத்து இதனை column ஒன்றின் உள்ளே கொடுக்க முடியும். இது 3வது ரோவாகும். நாங்கள் எமது அப்ளிகேஷனாக எடுத்துக்கொண்டால் இவற்றினையே தயாரிக்க வேண்டும். இது எமது பேசிக் லேஅவுட் ஆகும். நாங்கள் இந்த லேஅவுட் எவ்வாறு வருகின்றது என்று நினைத்திருந்தால் சிறந்ததாகும். நீங்கள் இப்பொழுது மிகவும் சிறந்த லெவலில் இருக்கின்றீர்கள். நாம் அப்ளிகேஷன் லேஅவுட் பில்ட் செய்ய தேவையான அனைத்தும் இந்த column ரோ அடிப்படையில் செயல்படுகின்றது என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அட்வான்ஸாகவும் தயாரிக்க முடியும். நாங்கள் அதனை பற்றி பின்னர் பார்ப்போம். ஆனால் நீங்கள் இப்பொழுது பேசிக் விடயங்களை சரியாக ஃபாலோ செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த லேஅவுட் தயாரிக்க வேண்டிய முறை பற்றி சிறந்த ஐடியா ஒன்று இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் இங்கு மிகவும் எளிமையான இந்த லேஅவுட் எவ்வாறு வர வேண்டும் என்பதை விளக்கியுள்ளேன். நீங்கள் இது முழுமையாக column மற்றும் ரோஸ் ஆகியவற்றிற்கு இடையிலான கேம் ஆகும் என்பதை இப்பொழுது தெளிவாகி இருக்கும். நாங்கள் இந்த கேமினை சரியாக பிளே செய்தால் நமக்கு தேவையான எந்த UIனையும் தயாரிக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் columns மற்றும் ரோஸினை நெஸ்டட் செய்து இவ்வாறு அழகான UIனை ஃபைனலி தயாரிக்கின்றோம் என்று தெளிவாகி இருக்கும். நெஸ்டட் செய்வது என்பது ஒன்றினுள்ளே மற்றொன்றை கொடுப்பதாகும். நாங்கள் Flutter இன்ட்ரடக்ஷனில் கூறியவாறு பல்வேறு விஜெட்ஸ் இணைத்து விஜெட் ட்ரீயில் நெஸ்டட் செய்யப்பட்டு அழகான UI ஒன்று தயாரிக்கப்படுகின்றது. இந்த அனைத்தும் ஆப்டிமைஸ் செய்யப்பட்டு அழகாக இணைக்கப்பட்டு சிறந்த பெர்ஃபார்மன்ஸுடன் ஃபைனலி எமது ஸ்கேஃபோல்டில் UI ஒன்றை காணப்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது லேஅவுட் எவ்வாறு வருகின்றது என்பதை அறிந்து கொண்டோம். ஆனால் அது மாத்திரம் போதாது. இப்பொழுது இதனை கோடில் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது columns மற்றும் ரோஸ் எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெளிவாகி இருக்கும். நான் உங்களுக்கு இப்பொழுது சிறிய சேலஞ்ச் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை தனியாக ட்ரை செய்து இந்த கோடினை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம். இது மிகவும் எளிதானது ஆகும். நீங்கள் நிச்சயமாக முடியாது என்று நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் செய்து இதனை முழுமையாக செய்து பார்க்க ட்ரை செய்யுங்கள். ட்ரை செய்து தவறு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அதிக நேரம் ட்ரை செய்யுங்கள். நீங்கள் 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு இதனை ட்ரை செய்து முடியாவிட்டால் அதன் பின்னர் இந்த வீடியோவினை கண்டினியூ செய்யுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த UIனை கோட் மூலம் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். இங்கு நாங்கள் 3வது லேஅவுட்டிற்கு தயாரித்த முழுமையான கோட் இருக்கின்றது. எனக்கு இப்பொழுது இந்த கோட் தேவையில்லை. நீங்கள் தேவை என்றால் இதனை எமது GitHubற்கு சென்று ரெஃபர் செய்யலாம். இந்த லிங்க்ஸ் அனைத்தும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் இப்பொழுது இதனை முழுவதுமாக கிளியர் செய்கின்றேன். நீங்கள் Ctrl+A கிளிக் செய்து அனைத்தையும் செலக்ட் செய்து delete செய்யலாம். நாங்கள் எமுலேட்டரினை அடுத்த பக்கம் கொண்டு வரலாம். நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை இங்கிருந்து க்ளோஸ் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது கோட் செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு ஆரம்பத்தில் மெயின் ஃபங்க்ஷனினை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நான் void main என்று மெயின் ஃபங்க்ஷனினை கொடுக்கின்றேன். நான் இந்த விடயங்களை கூறும் வரை காத்திருக்க தேவையில்லை. உங்களுக்கு இவை ஏற்கனவே தெரியும். அதன் பின்னர் ரன் ஆப் மெத்தட் உள்ளே எமது மெயின் அப்ளிகேஷன் விஜெட்டினை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு இங்கு எந்த ஸ்டேட்டிலும் மாற்றம் செய்யப்படவில்லை என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு ஸ்டேட் என்பது இன்னும் முழுமையாக தெளிவாகாமல் இருக்கலாம். நாங்கள் ஸ்டேட்ஃபுல் விஜெட் பற்றி தனியான செக்ஷன் ஒன்றை எடுத்து பார்ப்போம். இங்கு ஸ்டேட் என்பது எதுவும் மாற்றமடையாது என்பதாகும். எமக்கு இங்கு முழுமையாக சிறிய UI ஒன்று மாத்திரம் இருக்கின்றது. இதில் எந்த மாற்றமும் நடைபெறாது. உதாரணமாக கண்டெய்னர் ஒன்றின் கலரினை 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாற்றுவது போன்றது இங்கு நடைபெறவில்லை.
இது எளிய UI ஆகும். ஆகவே நீங்கள் இதில் ஸ்டேட் இல்லை என்று கருதலாம். அதனால் இதனை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக ரப் செய்யலாம். இந்த STL ஷார்ட்கட் மூலம் ஸ்டேட்லெஸ் விஜெட் மூலம் ஸ்டேட்டஸ் விஜெட் டக்கினை செடுக்கலாம். அதன் பின்னர் மை ஆப் என்று கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த அனைத்து எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலம் செய்யப்பட்டது என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இதனை பற்றி VS Code செட்டப் வீடியோவில் பார்த்தோம். அடுத்து இங்கு கண்டெய்னர் இல்லை, மெட்டீரியல் ஆப்பினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். மெட்டீரியல் ஆப் உள்ளே தேவையானால் டைட்டிலினை கொடுக்க முடியும். டைட்டிலாக லேஅவுட் 4 என்று கொடுப்போம். அதன் பின்னர் மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக ஸ்கேஃபோல்டினை கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த விஜெட்ஸ் என்ன என்று செய்கின்றன என்பதை பற்றி முன்னர் பார்த்தோம். எமக்கு ஸ்கேஃபோல்டில் என்று கொடுத்து சேவ் செய்ததும் பிளாங்க் ஒயிட் பேஜ் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். எமக்கு அதன் மேல் இப்பொழுது எமது UIனை பிளெயின் செய்யலாம். நீங்கள் இப்பொழுது இந்த மெட்டீரியல் ஆப்பின் உள்ளே டீபக் ஷோ செக்ஸ் மோட் பேனர் என்று கூறப்படுகிறது. இதனை ஃபால்ஸ் ஆக கொடுத்து டீபக் பேனரினை நீக்க முடியும். அதனால் நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த டீபக் பேனரினை இங்கிருந்து நீக்க முடியும். மேலும் நான் இதனை கொடுத்து சேவ் செய்தால் டீபக் பேனர் இங்கிருந்து நீக்கப்பட்டதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் ஆரம்பத்தில் சிறிய டிப் ஒன்றை கொடுத்தேன். இவ்வாறு நீல நிற லைன்ஸ் மூலம் இது கன்ஸ்டன்டாக இருக்கின்றது என்று காண்பித்தாலும் நீங்கள் முழுமையாக லேஅவுட்டினை தயாரித்த பிறகு இந்த கன்ஸ்டன்ட்களை ஆட் செய்ய வேண்டும் என்று சஜஸ்ட் செய்கிறேன். நீங்கள் இதன் காரணத்தை எதிர்காலத்தில் பார்க்க முடியும். நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்கேஃபோல்டின் உள்ளே ஆப் பார் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் UIற்கு சென்று பார்த்தால் நீங்கள் yellow கலர் ஆப் பார் தேவை என்பதை பார்க்கலாம். மேலும் எமக்கு ஆப் பார் ஒன்றை கொடுப்பது எவ்வாறு என்பது தெரியும். உங்களுக்கு ஆப் பாரின் பேக்ரவுண்ட் கலரினை கொடுக்க முடியும். அதனால் நான் கலர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் இதற்காக ஃபிக்மா ஃபைலிற்கு வாருங்கள். நான் முன்னர் இந்த ஃபிக்மா ஃபைலின் லிங்கினை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினேன். இந்த எலிமெண்ட் மீது கிளிக் செய்யுங்கள். இதன் பிறகு நீங்கள் Ctrl+C பிரஸ் செய்து இந்த கலரினை இங்கிருந்து காப்பி செய்ய முடியும். அடுத்து உங்களுக்கு நாங்கள் ஹெக்ஸ் கோட் ஒன்று பொதுவாக எழுதும் பொழுது இவ்வாறு ஹேஷ் ஒன்று வரும் என்று தெரியும். அதன் பிறகு 6 எண்கள் அல்லது எலிமெண்ட் 6 அல்லது ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்ற 6 எண்கள் இருக்கும். நாங்கள் இந்த ஹேஷ் என்பதற்கு பதிலாக எப்பொழுது முன்பாக 0xFF என்று கொடுக்கின்றோம். அதனை நான் எக்ஸ்ட்ரா டிப்பாகவே கூறினேன். நீங்கள் இந்த விடயங்களை டீப்லி அறிந்து கொள்ள அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இன்டர்வியூஸிற்கு சென்றால் கலர் தொடர்பாக இவை நிச்சயம் கேட்கப்படும். நான் இவ்வாறு 0xFF என்று டைப் செய்து காப்பி செய்து கலரினை இங்கே பேஸ்ட் செய்கிறேன். வாருங்கள், எமது ஆப் பார் இன் கலர் அழகாக உள்ளது. இப்பொழுது ஆப் பாரின் வேலை நிறைவடைந்தது. மேலும் ஆப் பார் நிறைவடையும் இடத்தில் கமெண்ட் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஆப் பாரில் இருந்து வெளியே வந்து பாடியினை டார்கெட் செய்கிறேன். உங்களுக்கு நாங்கள் முழுமையான பாடியினை முழுமையான காலம் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று கூறினேன். ஆகவே நான் காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். ஆரம்பத்தில் நாங்கள் எமது ஸ்கெட்சினை அறிந்து கொள்ளும் இடத்திற்கு செல்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் இதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ரோ ஒன்றின் உள்ளே இவற்றினை கொடுக்க வேண்டும். ரோ ஒன்றின் உள்ளே விஜெட் ஒன்றை கண்டெய்னராக கொடுக்க முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு அதனை ஒரு காலம் ஒன்றாக தயாரித்து இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம். நான் காலம் ஒன்றை கொடுத்தேன். அடுத்து நாங்கள் இதன் சில்ட்ரனை கொடுக்க வேண்டும். மேலும் முழுமையான அப்ளிகேஷனினை காலம் ஒன்றின் உள்ளே ரப் செய்வது எமது மெயின் ரூல் ஆகும். அதன் பிறகு ஆரம்ப விஜெட்டாக இவற்றினை கொடுக்க வேண்டும். டிராயிங்கின் உள்ளே சென்றால் இது நன்றாக தெரியும். நான் இதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். தேவையில்லாத ஸ்ட்ரோக் பகுதிகளை நீக்குகின்றேன். இவை இப்பொழுது தேவையில்லை. எமக்கு பேசிக்கலி இவை மாத்திரமே தேவையாகும். அதன் பிறகு நான் டிப் ஒன்றை கூறுகின்றேன். நாங்கள் முழுமையான லேஅவுட்டினை இவ்வாறு தடவை ஒன்றில் இம்ப்ளிமெண்ட் செய்தால் அது சிக்கலாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கின்ற நெக்ஸ்ட் பகுதிகளை பற்றி சிந்திக்காமல் வெளிப்புற மெயின் பகுதிகளை ஆரம்பத்தில் டிசைன் செய்கின்றோம். நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நீங்கள் இதனை மார்க் செய்து ஆல்ட் கீயினை கிளிக் செய்து இவ்வாறு டிராக் செய்து இதனை டிராக் செய்யலாம். நீங்கள் காப்பி ஒன்று அட் ஆவதை பார்க்கலாம். இது எமது ஃபிக்மா சீரீஸினால் அழகாக கற்பிக்கப்படுகின்றது. அதன் பிறகு இந்த மெயின் விடயங்களை மாத்திரம் கொடுப்போம். இந்த தனித்தனி விடயங்கள் தேவையில்லை. நான் இந்த சைஸினால் கண்டெய்னர் ஒன்றை கொடுத்து நாங்கள் அந்த கண்டெய்னரினை இதாகவும் இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம். அதன் பிறகு இந்த கண்டெய்னர் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இதற்குள் எதுவும் இல்லை என்ற இந்த கண்டெய்னரும் பிரச்சனை இல்லை. அடுத்து நான் இந்த கண்டெய்னர் இதில் இந்த 3ஐயும் பக்கத்தில் வைத்து இவ்வாறு தனி கண்டெய்னர் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் எனது அப்ரோச்சினை இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உள்ளே இருக்கின்ற பகுதிகளை பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. நாங்கள் ஆரம்பத்தில் இதனை வெளியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்து செல்கின்றோம். அதன் பிறகு நீங்கள் இந்த விடயங்களையும் நீக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு இதே போன்று பாக்ஸ் ஒன்று இங்கு வந்தால் இது சரியாக ஃபிட் ஆகும் என்பது தெளிவாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது இந்த லேஅவுட்டினை தயாரிக்க சென்றால் இது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாங்கள் இதனை தனி காலம் ஒன்றிற்குள் இந்த விடயங்களை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். அதாவது என்னால் வித் மற்றும் ஹைட்டினை இங்கு பேசிக்கலி தயாரிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் இப்பொழுது இந்த ஹைட்டினை கெஸ் செய்தால் இந்த ஹைட்டிற்குள் இந்த விடயங்கள் செயல்படும் என்பது தெளிவாக இருக்கும். ஆகவே என்னால் இதற்குள் இந்த விடயங்களை அழகாக பில்ட் செய்து செல்ல முடியும்.
நான் ஆரம்பத்தில் அந்த அப்ரோச்சினை செய்து நிறைவு செய்கின்றேன். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 5 கண்டெய்னர்களை கொடுப்போம். அதன் பிறகு எமக்கு இதற்குள் இருக்கின்ற விடயங்கள் அழகாக நெஸ்ட் செய்து செல்ல முடியும். நான் ஆரம்பத்தில் கோடிற்கு செல்கின்றேன். நான் அதனை சிறிய டிப் ஒன்றாகவே கொடுத்தேன். அது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் லேஅவுட் டிசைன் செய்ய செல்லும் பொழுது மிகவும் எளிதாக அழகாக டிசைனினை தயாரிக்க உதவும். நான் ஆரம்பத்தில் சில்லனாக கண்டெய்னரை கொடுக்கின்றேன். நான் அந்த கண்டெய்னருக்கு ஹைட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஹைட்டினை 150 என்று கொடுப்போம். உங்களுக்கு இந்த வெயிட் நிறைவு வரை செல்ல வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். ஆகவே என்னால் $.infinity என்று வேல்யூவினை யூஸ் செய்து கொள்ள முடியும். நான் இதற்கு இப்பொழுது சிறிய கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் கலரினை பிறகு மாற்றிக்கொள்வோம். எமது அனைத்து கண்டெய்னர்ஸ்களையும் ஒரே கலரினால் டிசைன் செய்து கொள்வோம். இங்கு இந்த கண்டெய்னர்ஸ்களை பற்றி கூறுகின்றது. நான் இந்த கிரீன் கலரினை இங்கிருந்து காப்பி செய்து பேஸ்ட் செய்து இதற்குள் அழகாக இந்த கலர் வந்தது என்பதை பார்க்கலாம். அடுத்து நான் இந்த 2 கண்டெய்னர்ஸ்களையும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இது இந்த ஹைட்டின் பாதி இருக்கின்றது தெளிவாக இருக்கும். நான் இதற்குள் வந்து இந்த கண்டெய்னரினை இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். எனக்கு இது போன்ற 2 தேவையாகும். தேவைப்பட்டால் நீங்கள் இது போன்ற கலரினை இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். பட் எனக்கு இந்த ஹைட் 150 வகுத்தால் 2 மற்றும் இதுவும் 180 வகுத்தல் 2 தேவையாகும். நாங்கள் இதன் கலரினை மாற்றுவோம். நான் ஒன்றுக்கு இந்த ஊதா கலரினை கொடுக்கின்றேன். இங்கு 0xFF என்பதை கொடுத்து இங்கிருந்து கலரினை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கிறேன். நீங்கள் இப்பொழுது இங்கு எமது லேஅவுட் உருவாக்கி கொண்டு வருகின்றது என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக எனக்கு இந்த பெரிய கண்டெய்னரினை கொடுக்க வேண்டும். நான் அதனையும் கொடுக்கின்றேன். நீங்கள் பேசிக்கலி இந்த ஊதா கலரில் இருந்தே காப்பி ஒன்றை எடுக்கலாம். இதன் ஹைட் இது போன்று 2 என்பதால் 150 × 2 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை எமது எமுலேட்டருக்குள் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் சரியாக வந்துள்ளது என்பதை பார்க்கலாம். அடுத்து நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்து இந்த சிங்கிள் கண்டெய்னரினை நான் இதனை இந்த இடத்தில் கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது கிரீன் கலரினால் கொடுப்போம். நாங்கள் கோடுக்கு செல்வோம். நான் இந்த 150/2 என்ற சைஸினால் கண்டெய்னரினை காப்பி செய்து இதற்குள் பேஸ்ட் செய்கிறேன். உங்களுக்கு நான் இப்பொழுது இந்த அப்ளிகேஷன் செயல்பட தேவையான மெயின் லேஅவுட்டினை தயாரித்துள்ளேன் என்பது தெளிவாகி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் மெயினான காலமிற்கு வந்து காலமின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்டால் இந்த விடயங்களை வேறுபடுத்தி கொள்ளலாம். நாங்கள் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் ஈவன்லி என்று கொடுப்போம். நீங்கள் இந்த விடயங்கள் எமக்கு தேவையானவாறு அழகாக வேறுபடுகின்றன என்பதை பார்க்கலாம். அதாவது எமக்கு தேவையான ஸ்பேஸ் இந்த விஜெட்ஸ்களுக்கு இடையில் அட் ஆகின்றது. பட் நீங்கள் எமது 2 பக்கங்களிலும் அட் ஆக தேவையான ஹாரிசான்டல் பேடிங் அட் ஆகவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதனை மேனுவலி அட் செய்வோம். அது மிகவும் சிம்பிள். நீங்கள் இந்த காலமினை பேடிங் விஜெட்டினால் ராப் செய்து கொள்ளலாம். இந்த பேடிங் விஜெட்டால் என்ன நடைபெறுகின்றது என்று உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு இது அனைத்து டிரெக்ஷன்களிலும் தேவையில்லை. அதாவது உங்களுக்கு மேலே மற்றும் கீழே தேவையில்லை. உங்களுக்கு 2 பக்கங்களிலுமே மாத்திரம் தேவையாகும். அதாவது சிமெட்ரிக் என்பதால் நீங்கள் இந்த ஹாரிசான்டல் என்ற வேல்யூவினை மாத்திரம் மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது 10 என்று கொடுத்து பார்ப்போம். நீங்கள் எனக்கு 10 என்ற வேல்யூ இப்பொழுது சஃபிஷியண்டாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பட் எமக்கு அடுத்து மாற்றிக்கொள்ள தேவைப்பட்டால் நாம் அதனை மாற்றிக்கொள்ளுகின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எனது அப்ரோச் என்னவென்று தெளிவாகி இருக்கும். நான் உங்களுக்கு இப்பொழுது எமது மெயின் அப்ளிகேஷனை காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எமது மெயின் அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் செய்வது மிகவும் எளிது என்று தெளிவாகி இருக்கும். அதாவது இந்த செக்ஷன் இது, இந்த பர்பிள் கலர் இது, இந்த கலர் கிரீன் கலர் எவ்வாறு இருக்கின்றது. அதன் பிறகு நான் இந்த செக்ஷனை இதற்குள் டிசைன் செய்ய வேண்டும். அதன் பிறகு எனக்கு இந்த சர்க்கிள்ஸ்களை இதற்குள் டிசைன் செய்ய வேண்டும் முடியும். உங்களுக்கு நாங்கள் எமக்கு இப்பொழுது தயாரிக்க தேவையான மெயின் லேஅவுட் மற்றும் மெயின் சைஸஸ்களை இப்பொழுது தயாரித்து விட்டோம் என்பது தெளிவாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது இதற்குள் இந்த விடயங்களை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது மாத்திரம் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது கோடுக்கு சென்று இந்த விடயங்களை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் இந்த ரோவினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இந்த விடயங்களை நீக்குவோம். நாங்கள் டிராயிங் போர்டுக்கு சென்றால் இந்த ரோவினை இப்பொழுது தயாரிக்க வேண்டும். நான் அதனை தயாரிக்கும் முறையினை காண்பிக்கின்றேன். நாங்கள் கோடுக்கு செல்வோம். இதனை சைடினால் கொடுங்கள். நீங்கள் இப்பொழுது இந்த மெயின் கண்டெய்னருக்குள் வந்து இது அமைய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு இந்த கலர் தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் இதனை டிசைன் ப்ராசஸிற்காக மாத்திரம் கொடுத்தோம். நான் இப்பொழுது இதற்குள் சைல்டாக ரோவினை கொடுக்க வேண்டும். நீங்கள் ரோவிற்குள் 2 சில்ட்ரன்களை தயாரிக்கலாம். எமது UI இருக்க வந்தால் பேசிக்கலி இந்த 2 சில்ட்ரன் என்பவர்கள் இந்த இருவரும் இருக்கும் காலம். ஆகவே உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். அதன் பிறகு காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த கண்டெய்னரை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இதற்கு சாதாரணமாக ஹைட் ஒன்றை கொடுக்கலாம் என்பது தெளிவாக வேண்டும்.
உங்கள் ஹைட்டினை 150 என்று கொடுப்போம். அதன் பிறகு நீங்கள் வித் கொடுக்கலாம். நான் வித்தினை 185 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இந்த இரண்டையும் கொடுத்து சேவ் செய்தால் எதுவும் நடைபெறவில்லை என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் எமது கண்டெய்னருக்குள் தேவையான விடயங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இதற்குள் எந்த கலர் எதுவும் இல்லை. அதனால் இது எமக்கு இன்னும் தெரியவில்லை. நான் ஆரம்பத்தில் இதற்குள் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று அட்டாக வேண்டும். உங்களுக்கு அந்த விடயங்கள் இப்பொழுது எளிமையாக தெளிவாக வேண்டும். நீங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க BR என்று டைப் செய்யலாம். அதன் பிறகு பார்டர் ரேடியஸ் என்ற ப்ராப்பர்ட்டியினை எளிதாக கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியினை எடுக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டியின் ஆரம்ப எழுத்து மற்றும் அடுத்த வார்த்தையின் தொடக்க முதல் எழுத்து ஆகியவற்றை டைப் செய்தால் எளிதாகும் என்று கூறினேன். அடுத்து உங்களுக்கு border radius.all circular horizontal only என்ற விடயத்தினை நிறைய இருக்கின்றன தெரியும். எனக்கு இந்த circular என்பது மிகவும் பொருத்தமானதாகும். நான் இதனை இப்பொழுது 20 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் கலர் கொடுக்கலாம். கலர் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸிற்கு 0xFF என்று டைப் செய்யுங்கள். நான் அதன் பிறகு உங்கள் UIற்கு சென்று இந்த கலரினை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்யுங்கள். இப்பொழுது இதனை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நீங்கள் அழகாக இது அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு நான் இப்பொழுது செய்த இந்த அப்ரோச் எவ்வளவு எளிது என்று தெளிவாகி இருக்கும். இது இந்த கண்டெய்னர் நான் இப்பொழுது 2 கண்டெய்னர்ஸ்களை கொடுத்து இந்த கொலமினை தயாரிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சில்ட்ரன் என்ற ப்ராப்பர்ட்டியால் 2 கண்டெய்னர்ஸ் கொடுக்க முடியும். இது ஆரம்ப கண்டெய்னர். உங்களுக்கு இந்த 2 கண்டெய்னர்ஸ்களுக்கும் ஒன்றாக இருப்பதால் நான் ஒன்றை டிசைன் செய்து அடுத்து இருப்பதற்கு அதனை காப்பி எடுத்து அதன் கலரினை மாற்றிக்கொள்கின்றேன் என்பது தெளிவாகி இருக்கும். நீங்கள் இது போன்ற ஷார்ட்கட்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் அது எக்ஸ்பீரியன்ஸுடன் வரும். என்னால் இதற்கு ஹைட் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஹைட் 70 என்று கொடுத்தால் போதுமானது என்று தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் முழுமையான கண்டெய்னரின் ஹைட் 150 இருக்கின்றது. நாங்கள் UIனை காண்பித்தால் இதற்கிடையில் இடைவெளி ஒன்று வர வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதனால் நீங்கள் 150/2 கொடுத்தால் இது சரியாக ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நாங்கள் இப்பொழுது 70 என்று கொடுப்போம். அதன் பிறகு உங்களுக்கு நீங்கள் வித் எடுக்கலாம். வித் 185 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்று கொடுப்போம். கலர் 0xFF என்று டைப் செய்து மீண்டும் 08 கிரீன் கலர் இருக்கின்றது. நான் இப்பொழுது இந்த yellow கலரின் காப்பி என்று கொடுத்து இங்கு பேஸ்ட் செய்கிறேன். இங்கு கமாவினை கொடுத்து இந்த விடயங்களை ஃபார்மட் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது மேலே மஞ்சள் நிறம் ஒன்று அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். பட் எனக்கு இந்த மஞ்சள் நிறம் கண்டெய்னர் தேவையில்லை. நீங்கள் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுத்து இதிலிருந்து இந்த கலரினை காப்பி செய்து இதற்கு கொடுங்கள். நீங்கள் இப்பொழுது 2 கண்டெய்னர்ஸ் வந்திருப்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இந்த பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். இங்கு பார்டர் ரேடியஸ் அட் ஆக வேண்டும். அதனால் இங்கிருந்து இதன் காப்பி ஒன்றை எடுத்து நீங்கள் டெக்கரேஷனுக்குள் கொடுக்க முடியும். இந்த டெக்கரேஷனுக்குள் கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டெக்கரேஷனுக்குள் கொடுத்த பிறகு இது அழகாக வரும். நான் இப்பொழுது இந்த இரண்டையும் 2 பக்கங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது நான் இந்த இடைவெளியை தயாரிக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு எம்மால் இந்த ரோவின் மெயின் ஆக்சிஸினை நீக்க முடியும் என்று தெளிவாகி இருக்கும். அதாவது நாங்கள் கொடுத்த ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீன் செய்து கொள்வோம். நாங்கள் 2 பக்கங்களுக்கும் சென்று இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் இந்த இடைவெளியை தயாரிக்கலாம். நீங்கள் அந்த இடைவெளியை தயாரிக்க இதன் கொலமினை டார்கெட் செய்யலாம். இது கொலமாகவே நீங்கள் கொலமின் மெயின் ஆக்சிஸினை டார்கெட் செய்ய வேண்டும். நீங்கள் மெயின் ஆக்சிஸினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் செய்தால் அந்த இரண்டையும் 2 பக்கங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் எடுத்த அப்ரோச் காரணமாக இது எவ்வளவு எளிமையானது என்று தெளிவாகி இருக்கும். நீங்கள் இப்பொழுது இந்த 2க்கும் 2 பார்டர் ரேடியஸ்கள் ஆட் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இதனை நீக்கி விடுகின்றேன். ஏனென்றால் இது எனக்கு தேவையில்லை. நீங்கள் பார்டர் ரேடியஸ் 2ஐயும் கொடுப்போம். அதே போன்று நாங்கள் இதற்கு கலரினை சரியாக கொடுக்க வேண்டும். நாங்கள் UIற்கு செல்வோம். எனக்கு இந்த கண்டெய்னர் மற்றும் இந்த கண்டெய்னருக்கு 2 பார்டர் ரேடியஸ்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே நான் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் பாக்ஸ் டெக்கரேஷனாக பார்டர் ரேடியஸினை பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20 கொடுக்க முடியும். அதே போன்று கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினையும் மறக்காமல் இதற்குள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் எமது அப்ளிகேஷன் கிராஷ் ஆகும். நான் இதற்குள் அந்த விடயங்களை முன்னர் விளக்கினேன். ஏனென்றால் நாங்கள் இந்த டெக்கரேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியால் கண்டெய்னர் ஒன்றினை டெக்கரேட் செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு டெக்கரேஷன் மற்றும் கலரின் 2ஐயும் ஒரே லெவலில் வைத்துக் கொள்ள முடியாது. உங்களுக்கு டெக்கரேஷன் உள்ளே கலர் என்பதை கொடுக்க முடியும். உங்களுக்கு புரியும், அது ஆப்வியஸ் தானே. அப்படியானால் எனக்கு டெக்கரேஷனையே இதற்கு உள்ளே கொடுக்க முடியும். நான் இதை சேவ் செய்து உங்களுக்கு கிராஷ் ஆகும் விதத்தை காட்டுகிறேன். நீங்கள் காணலாம், இது கிராஷ் ஆகி உள்ளது. இதை சற்று வாசியுங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் காணலாம், கலர் சமன் நல், டெக்கரேஷன் சமன் null cannot provide both a color and a decoration. To provide both, use decoration box decoration.
அதனுள்ளே கலரை கொடுக்கவும். உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இந்த இரண்டையும் நமக்கு ஒரே தடவையில் யூஸ் செய்ய முடியாது. நாம் டெக்கரேஷனில் பாக்ஸ் டெக்கரேஷன் விதத்தில் நான் கலரை கொடுக்க வேண்டும். அப்படியானால் நான் இதை இங்கு கட் செய்கிறேன். இதை நீக்கி கலரை இங்கு பேஸ்ட் செய்கிறேன். அப்படியானால் அதுவும் நமக்கு யூஐக்கு சமனாகும். நீங்கள் காணலாம் இங்கு பார்டர் ரேடியஸ் அதிகம். நாம் யூஐக்கு சென்று பார்டர் ரேடியஸை பார்ப்போம். இந்த விஜெட்டின் மீது கிளிக் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் பார்டர் ரேடியஸை நான் 5 தான் கொடுத்துள்ளேன். நான் இங்கு ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்போது நீங்கள் காணலாம் இங்கு பார்டர் ரேடியஸ் ஆனது 20 விதத்தில் இப்போது உள்ளது. நீங்கள் காணலாம் 20 என்பது டபுள் வேல்யூ ஆகும். நான் இதை ஜூம் அவுட் செய்கிறேன். நினைத்து பாருங்கள், நான் அனைத்தையும் 5 விதத்தில் மாற்றுகின்றேன். மீண்டும் எனக்கு இதை 10 விதத்தில் மாற்ற வேண்டும் என்றால் நான் அனைத்து இடங்களிலும் மீண்டும் மாற்ற வேண்டும். அதற்கு உங்களுக்கு நாம் கற்றுக்கொண்ட வேரியபிள்ஸ் என்னும் நாலேஜை யூஸ் செய்ய முடியும். இப்போது இதன் உள்ளே வேரியபிள் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என பார்ப்போம். நீங்கள் இங்கு கிளாஸ் மேலே வாருங்கள். கிளாஸில் ஃபீல்ட்ஸ் கொடுக்கும் இடம் உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இந்த மெத்தடை ஓவர் ரைட் செய்த இடத்திற்கு மேலே வேரியபிள் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். அப்படியானால் இப்போது நான் வேரியபிள் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் அனைத்து வேரியபிள்ஸையும் ஆட் செய்ய வேண்டும். இந்த மெத்தட்ஸ் ஓவர் ரைட் செய்த இடத்தை விட மேலே என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய மை ஆப் எனும் உள்ளே இருக்க வேண்டும். எனக்கு டபுள் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் காணலாம் இந்த பார்டர் ரேடியஸ் விதத்தில் இந்த டபுள் ரேடியஸ் ஒன்றை தான் பாஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் நான் பார்டர் ரேடியஸ் என டபுள் வேல்யூ ஒன்றை கொடுக்கின்றேன். நாம் தற்போது பார்டர் ரேடியஸ் என கொடுப்போம். இது ரிசர்வ்ட் கீவேர்டு ஒன்றானாலும் நமக்கு இதை யூஸ் செய்ய முடியாது. நீங்கள் காணலாம் பிரச்சனை இல்லை, அது ரிசர்வ்ட் இல்லை. நீங்கள் காணலாம் இங்கு இந்த கன்ஸ்ட் எனும் கீவேர்டு நீக்கவும் என உள்ளது. ஆனால் நாம் இதை ஃபைனல் விதத்தில் கொடுத்தால் இந்த எரர் நீங்குகிறது. இவ்வாறு ஃபைனல் டபுள் பார்டர் ரேடியஸ் என கொடுக்கின்றேன். அதாவது நான் பார்டர் ரேடியஸ் என வேரியபிள் ஒன்றை உருவாக்கி உள்ளேன். இப்போது நான் இந்த வேரியபிளை எடுத்து பார்டர் ரேடியஸை யூஸ் செய்து அனைத்து இடங்களுக்கும் வந்து இவ்வாறு பேஸ்ட் செய்கிறேன். நீங்கள் காணலாம் இந்த இஷ்யூவும் வரவில்லை. இந்த அனைத்து இடங்களுக்கும் வந்து பேஸ்ட் செய்கிறேன். ஏனென்றால் அப்ளிகேஷனுக்கு முழுமையாக ஒரே பார்டர் ரேடியஸ் வேண்டும். உங்களுக்கு இந்த டெக்கரேஷனையே முழுமையாக இங்கு நீக்க முடியும். அதை நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் கற்றுத்தருகிறேன். ஏனென்றால் அனைத்தையும் ஒரே தடவையில் செய்ய நமக்கு கடினமாக இருக்கும். அதனால் நாம் இதை இனிவரும் செக்ஷனில் பேசுவோம். நீங்கள் காணலாம் இப்போது அழகாக நமது பார்டர் ரேடியஸ் உள்ளது. இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், எனக்கு இந்த பார்டர் ரேடியஸை 5 விதத்தில் கொடுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு புரியும், நான் இதை 5 விதத்தில் இந்த ஒரு இடத்தில் தான் மாற்ற வேண்டும். இங்கு பார்டர் ரேடியஸை 30 போல் கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு அதை 7 இடத்தில் மட்டும்தான் மாற்ற வேண்டும். அதாவது அனைத்து இடங்களிலும் எனக்கு அதை மாற்ற தேவையில்லை. எனக்கு 10 என்ற மதிப்பு போதும். நான் இந்த 10 எனும் மதிப்பை இதற்கு வைத்துக் கொள்கிறேன். இப்போது நான் இந்த பகுதியை இதற்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் காணலாம் இந்த பர்பிள் கலர் பாக்ஸை இவ்வாறு எடுக்க வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு புரியும், நாம் முதலில் நார்மல் கண்டெய்னர் ஒன்று மற்றும் இந்த 3ஐயும் கொடுத்த காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதாவது நாம் மேலே உருவாக்கியதற்கு சமனாகும். அப்படியானால் நமக்கு இதிலேயே காப்பி ஒன்றை எடுக்க முடியும். இருந்தாலும் நாம் அதை புதிதாகவே இம்ப்ளிமெண்ட் செய்வோம். ஹைட் 300 உள்ள கண்டெய்னரை தேடிக்கொள்ளவும் உங்களுக்கு இந்த கலரை நீக்க முடியும். அதன் பிறகு சைல்ட் கொடுக்க முடியும். நீங்கள் ரோவிற்குள் சில்ட்ரனாக இந்த தனி கண்டெய்னர் மற்றும் இந்த கொலமினை கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் கண்டெய்னரை கொடுக்கின்றேன், அடுத்து கொலமினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த கண்டெய்னரின் ஹைட் 300 இருக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் நான் இந்த கண்டெய்னருக்கு ஹைட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் ஹைட்டை 150x2 என்பதை கொடுங்கள். நான் உங்களுக்கு சிறிய விடயத்தை கற்பிக்கவே இவ்வாறு கொடுக்கின்றேன். வித்தினை 185 என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது அதற்கு கலர் கொடுக்கலாம். எமது விஜெட்டிற்கு பார்டர் ரேடியஸ் அட் ஆகி இருக்கின்றதா என்று பார்ப்போம். நீங்கள் பார்டர் ரேடியஸ் அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். அதனால் நீங்கள் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். டெக்கரேஷன் என்று டைப் செய்து பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுத்து நீங்கள் கலர் 0xff என்று டைப் செய்து இந்த yellow கலரின் காப்பி என்று எடுத்து இதற்குள் பேஸ்ட் செய்யலாம். நீங்கள் மறக்காமல் இந்த கமாவினை கொடுங்கள். அப்பொழுது உங்களால் கோடினை அழகாக ஃபார்மேட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இப்பொழுது கலரினை ஆட் செய்தோம். அடுத்து நான் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். என்னால் இவ்வாறு பார்டர் ரேடியஸ் என்று டைப் செய்து பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்பதால் ஆட் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்று வேரியபிளுக்கு இதனை அசைன் செய்தோம் என்பது நினைவு இருக்கும். இங்கேயே கமா ஒன்றை கொடுங்கள். நீங்கள் எமக்கு இப்பொழுது தேவையான கண்டெய்னர் வந்திருப்பதை பார்க்கலாம். அடுத்து நான் எனது கொலமிற்கு இந்த 3 கண்டெய்னர்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த 2 கண்டெய்னர்ஸ்களின் வித் சமம் என்பதை பார்க்கலாம். இந்த கண்டெய்னரின் வித்தினை 2ஐ விட அதிகமாகும். அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். உங்களுக்கு நான் இதற்கு சில்ட்ரனாக 3 கண்டெய்னர்ஸ் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எனக்கு ஷிஃப்ட் கீ, ஆல்ட் கீ மற்றும் டவுன் அரோ கீயினை பிரஸ் செய்து காப்பீஸ் எடுக்க முடியும் என்று நினைவு இருக்கும். நான் Ctrl+Z அன்டு செய்கிறேன். இந்த கண்ட்ரோல்ஸ் அனைத்திற்கும் சமமாக மாறாது. அடுத்து நீங்கள் இந்த கண்டெய்னருக்கு ஹைட் ஒன்றை கொடுக்கலாம். நான் ஹைட் 90 என்று கொடுக்கின்றேன். வித்தாக 185 கொடுக்கின்றேன்.
அதற்கு பிறகு நீங்கள் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கலாம். ஏனென்றால் இதுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று ஆட் ஆகி இருக்கின்றது. நான் டெக்கரேஷனை பாக்ஸ் டெக்கரேஷனாக கொடுக்க வேண்டும். அடுத்து நீங்கள் கலர் ஒன்றை கொடுக்கலாம். நாங்கள் இதற்கு கொடுக்கும் கலர் என்ன என்று பார்ப்போம். நீங்கள் ஆரம்பத்தில் 0xFF என்று டைப் செய்து இதற்கு இந்த கலர் கோடினை பிரஸ் செய்து காப்பி செய்து இருக்கும் பேஸ்ட் செய்யலாம். அதன் பிறகு கமாவினை கொடுத்து ஃபார்மட் செய்து கொள்ளுங்கள். இது அழகாக ஆட் ஆவதை பார்க்கலாம். அடுத்து நாங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்று கொடுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் இந்த கண்டெய்னரில் இருந்தே காப்பி ஒன்றை எடுக்கலாம். இல்லை என்றால் நாங்கள் இந்த உள்ளே இருக்கின்ற ஃபீல்ட்ஸினை காப்பி ஒன்றை எடுப்போம். நாங்கள் ஹைட், வித் மற்றும் டெக்கரேஷன் ஆகியவற்றில் காப்பி ஒன்றை எடுத்து இதற்குள் பேஸ்ட் செய்து கொள்வோம். இதற்கும் பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விடயங்களை இதற்குள் இருக்கின்றன. நீங்கள் இந்த நடுவில் இருக்கின்ற கண்டெய்னரின் ஹைட்டை 185 கொடுக்க முடியும். 185 அதிகம் போன்று தருகின்றது. நாங்கள் 100 என்று கொடுத்து பார்ப்போம். நான் நினைக்கின்றவாறு இப்பொழுது 100 என்று கொடுத்தால் உங்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். பட் நாங்கள் இந்த கண்டெய்னருக்கும் ஹைட் 90 கொடுத்து சைஸ் ஒன்றால் 3 கண்டெய்னர்ஸ்களை தயாரிக்கின்றோம் என்று நினைப்போம். அப்பொழுது UIனை பார்த்தால் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த 3 கண்டெய்னர்ஸ்களையும் சைஸ் ஒன்றால் தயாரிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து இந்த கலரினை காப்பி செய்து இந்த விடயங்களை நீக்கி அந்த கலர் கோடினை பேஸ்ட் செய்யுங்கள். நான் இதனை கொஞ்சம் ஜூம் அவுட் செய்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்டைலிங்கினை தயாரிக்க வேண்டும். நீங்கள் இந்த 2 காலம்களையும் 2 பக்கங்களுக்கு கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீன் என செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த விடயங்கள் இப்பொழுது தெளிவாக வேண்டும். நீங்கள் அடுத்து இந்த 3 கண்டெய்னர்ஸ்களையும் செப்பரேட் செய்து கொள்ளலாம். அதற்கு இந்த கீழே இருக்கின்ற வெர்டிகல் டிரெக்ஷனினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீனாக கொடுக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது அதுவும் அழகாக இம்ப்ளிமெண்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் இந்த 4 சர்க்கிள்ஸ்களை தயாரிக்க வேண்டும். அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது இதற்கு தேவையான ஸ்பேஸினை தயாரிக்க வேண்டும். எமக்கு இப்பொழுது இதனை டிசைன் செய்வது மிகவும் எளிதாகும். உங்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை ரோ ஒன்றிற்குள் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நான் இங்கிருந்து கலரினை இவ்வாறு நீக்குகின்றேன். நான் சைல்டாக இப்பொழுது ரோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ரோவிற்குள் நாங்கள் 4 சில்ட்ரன் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள் கண்டெய்னர்ஸ்களை கொடுக்க வேண்டும். நாங்கள் கண்டெய்னர் ஒன்றை தயாரிப்போம். நீங்கள் கண்டெய்னர் ஒன்றை தயாரித்தால் அதிலிருந்தே எளிதாக காப்பீஸ் எடுத்துக் கொள்ளலாம். நாங்கள் வித்தினை இப்பொழுது 80 என்று கொடுப்பேன். நான் ஹைட்டினையும் 80 என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்கலாம். ஏனென்றால் எம்மால் பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி சர்க்கிளினை தயாரிக்க முடியும். பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுப்போம். நீங்கள் கலர் கொடுக்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் கலரினை இங்கிருந்து காப்பி செய்து கொள்வோம். நான் அந்த ஆரம்ப சர்க்கிளின் கலரினை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு வந்து பேஸ்ட் செய்கின்றேன். இந்த விடயங்கள் அவ்வளவு கடினமானவை இல்லை. உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். எம்மால் நாங்கள் லேஅவுட் என்று வரும் முறையினை சரியாக நினைத்து கொண்டால் இந்த டிசைனை மிகவும் எளிதாக தயாரிக்க முடியும். நான் சர்க்கிள் என்று கொடுத்து இங்கு பெரிய ரேடியஸ் ஒன்றை கொடுத்தேன். நீங்கள் இவ்வாறு இது அழகாக ரவுண்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதன் பிறகு நீங்கள் இதிலிருந்தே மற்றொரு காப்பி எடுக்கலாம். அடுத்து இதற்கும் கலரினை இங்கிருந்து காப்பி என்று கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த 2 காப்பி எடுக்கலாம். ஏனென்றால் இன்னும் 2 தேவையாகும். அடுத்து நீங்கள் இதன் கிரீன் கலரினை காப்பி செய்து கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த டேப்ஸ்களை இடையில் மாறும் முறையினை முன்னர் கற்பித்தேன். நீங்கள் ஆல்ட் கீ மற்றும் டப் கீ 2ஐயும் பிரஸ் செய்தால் இவ்வாறு டப்ஸ்களுக்கு இடையில் மாற முடியும். இப்பொழுது ஆல்ட் கீ மற்றும் டப் கீ 2ஐயும் பிரஸ் செய்து கோடிற்கு மாறினேன். இங்கு காப்பி செய்த கலரினை பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இது இவ்வளவு எளிது என்று தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் உங்களால் டப்ஸ்களுக்கு இடையில் உடனடியாக மாற முடியும். இதற்கு பழகுவதற்கு சிறிது காலம் எடுக்கும். அதன் பிறகு நான் ஆல்ட் கீ மற்றும் டப் கீ 2ஐயும் பிரஸ் செய்து ஃபிக்மாவுக்கு மாறினேன். இங்கிருந்த கலரினை காப்பி செய்தேன். இதற்கு பிறகு ஆல்ட் கீ மற்றும் டப் கீ 2ஐயும் பிரஸ் செய்து கோடுக்கு மாறினேன். அதன் பிறகு இங்கிருந்து கலரினை பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இந்த விடயங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன. எமது கலர்ஸ் அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். கலர்ஸ் அட் ஆனாலும் இந்த கலர்ஸ் சர்க்கிள்ஸ் ஃபிட் ஆகி இருப்பதை போன்று இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஹைட் மற்றும் வித்தாக இந்த பெருமானம் அதிகமாகும். அதாவது அதற்கு செய்யப்பட்ட இடம் போதாததால் இது ஃபிளாட் ஆகி இருப்பதை போன்று தெரிகிறது. நீங்கள் வித் மற்றும் ஹைட் 2ஐயும் 70 என்று கொடுத்தால் இங்கு அழகாக சர்க்கிள் இப்பொழுது டிசைன் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நாங்கள் இந்த வித் மற்றும் ஹைட் 70 என்பதை அனைத்து இடங்களிலும் கொடுப்போம். அதன் பிறகு நாங்கள் இதன் மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீன் செய்தால் எமது UIக்கு வேலைகளை பெரும்பாலும் நிறைவடைந்து விடும். நீங்கள் அந்த சர்க்கிள்ஸ் இடைவெளியுடன் இதில் ஸ்பேஸ் பிட்வீன் ஆகும் விதத்தை பார்க்கலாம். எமது UI என்று எடுத்தால் எமது அப்ளிகேஷனால் இப்பொழுது நிறைய விடயங்கள் நிறைவடைந்து விட்டன. ஆனால் எனக்கு இந்த கோடினை ரிஃப்ராக்டர் செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த கோடினை எம்மால் இன்னும் மாற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் கீழிருந்து ஆரம்பித்தால் நான் இந்த ஹைட் மற்றும்
வித்திற்கு மேனுவலி பெருமானங்களை கொடுத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். என்னால் அதனை வேரியபிள் ஒன்றில் யூஸ் செய்து கொடுக்க முடியும். நான் இவ்வாறு மேலே வந்து எமது வேரியபிள்ஸ் கொடுக்கும் இடத்தில் மற்றொரு வேல்யூ கொடுக்கின்றேன். இவ்வாறு ஃபைனல் டைப் செய்து கொள்கின்றேன். நான் ஆரம்பத்தில் அந்த ஹைட் மற்றும் வித்திற்கு எவ்வாறான வேல்யூ கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள். நாங்கள் இதன் மேல் ஹோவர் செய்தால் டபுள் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் இந்த பாரால் மேலே கீழே செல்லலாம். நீங்கள் இங்கிருந்து எளிதாக டபுள் சர்க்கிள் வித் அண்ட் ஹைட் என்று கொடுத்து 70 கொடுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் இந்த வேரியபிளினை அனைத்து இடங்களிலும் யூஸ் செய்து கொள்ளலாம். அவ்வாறு கொடுத்து சேவ் செய்தால் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் வித்தினை 30ஆக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இவ்வாறு இந்த 30 என்பதை இங்கு ப்ரொவைட் செய்யலாம். இதனை ரிஃப்ரெஷ் செய்து கொள்வோம். நீங்கள் ரிஃப்ரெஷ் செய்த பிறகு இந்த சர்க்கிள்களின் வித்து மிகவும் குறைந்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் 70 என்ற வேல்யூ என்பதை பொருந்தும். நீங்கள் இந்த மாற்றங்கள் அட் ஆகவில்லை என்றால் ரீஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். சில சமயம் இந்த எமுலேட்டர் சிங்க் ஆகாது. நீங்கள் சிறிது நேரம் கழித்தே இது சிங்க் ஆகின்றது என்பதை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நினைவிருக்கும், நான் இங்கு 150 என்ற வேல்யூவினை தொடர்ந்து யூஸ் செய்தேன். எனக்கு 150 தேவையாகும். அதாவது இந்த கண்டெய்னரின் ஹைட், அதன் பிறகு நான் இந்த கண்டெய்னர்ஸ்களின் 150/2 யூஸ் செய்தேன். என்னால் இதனை வேரியபிள் ஒன்றாக ரிப்ளேஸ் செய்ய முடியும். நான் இந்த கண்டெய்னருக்கு 150/2 என்று கொடுத்து என்னால் இந்த 150 என்ற வேல்யூவினை வேரியபிள் ஒன்றாக ரிப்ளேஸ் செய்ய முடியும். நான் அதனை இவ்வாறு ஃபைனல் டபுள் என்று டைப் செய்து கண்டெய்னர் ஹைட் என்ற 150 வேல்யூவினை கொடுக்கின்றேன். நீங்கள் கண்டெய்னர் ஹைட்டால் இவற்றை ரிப்ளேஸ் செய்து கொள்ளலாம். இந்த கண்டெய்னர் முடியாது. நீங்கள் இந்த 150 வர வேண்டிய இடங்களில் இந்த விடயங்களை சரியாக ரிப்ளேஸ் செய்து செல்லலாம். நான் இதனையும் சேவ் செய்து கொள்கின்றேன். நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். அந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கின்றன. அடுத்ததாக உங்களுக்கு நான் இந்த 185 என்ற வேல்யூவினையும் அடிக்கடி யூஸ் செய்திருக்கின்றேன் என்று தெரியும். இந்த 185 என்ற வேல்யூவுக்கும் கண்டெய்னர் வித் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்றினை தயாரிக்கின்றேன். நீங்கள் இதிலிருந்து காப்பி ஒன்றை எடுக்கலாம். இங்கு கர்சரை கொண்டு வாருங்கள். அதன் பிறகு ஷிஃப்ட், ஆல்டர் மற்றும் டவுன் அரோ ஆகியவற்றை பிரஸ் செய்யுங்கள். இப்பொழுது கண்டெய்னரின் வித் தேவையாகும். அதனை நான் 185 கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் 185 அனைத்து இடங்களிலும் கண்டெய்னர் வித்தால் இவ்வாறு ரிப்ளேஸ் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு நான் நிறைய விடயங்களில் இந்த ஹார்ட் கோட் செய்திருக்கின்றேன் என்று தெளிவாகி இருக்கும். நீங்கள் இந்த மாற்றங்கள் அட் ஆகவில்லை என்றால் ஆப்பினை ரீஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை பார்க்கலாம். ஆப் ரீஸ்டார்ட் ஆகின்றது. நீங்கள் இப்பொழுது இவற்றை மாற்ற வேண்டும் என்றால் இடம் ஒன்றிலிருந்து இவை அனைத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த கண்டெய்னர் வித்தினை 160 கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் 160 என்பதை கொடுத்து இவ்வாறு சேவ் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் இதனை மீண்டும் ரீஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். நீங்கள் கண்டெய்னர் வித் 160 அட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நான் மீண்டும் 185 என்று கொடுக்கின்றேன். இது நீங்கள் கொடுக்கும் பொழுது மாறும். எனக்கு இப்பொழுது இஷ்யூ ஒன்று வந்திருக்கின்றது. அதனை கொடுத்தாலும் மாறவில்லை. நீங்கள் இப்பொழுது இந்த கன்ஸ்டன்ட் என்ற கீவேர்டினை ஆட் செய்து கொள்ளலாம். நீங்கள் இந்த கண்டெய்னரினை வையுங்கள். அது நான் உங்களுக்கு மீண்டும் முக்கியமான பாயிண்ட் ஒன்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இந்த கன்ஸ்டன்ட் என்ற விடயத்தை இவ்வாறு கலர்ஸ்களுக்கு ஆட் செய்கின்றேன். நீங்கள் அது கன்ஸ்டன்ட் என்பது எதற்காக என்றால் எமது அப்ளிகேஷன் ரீபில்ட் ஆகும் பொழுது இந்த கன்ஸ்டன்டாக இருக்கும் எதுவும் மீண்டும் கம்பைலால் ரீபில்ட் ஆகாது என்பதை பார்க்கலாம். அது அதனை கன்ஸ்டன்ட் என்று கருதுகின்றது. ஆகவே இதனை நாம் மீண்டும் ரீபில்ட் செய்து பயனில்லை. இது முன்னர் இருந்ததை போன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் கன்ஸ்டன்ட் என்றால் இது மாற முடியாது என்று அது அடையாளம் காண்கின்றது. நான் இந்த விடயங்களுக்கும் கன்ஸ்டன்ட் என்பதை கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் கீழே வந்து இந்த கன்ஸ்டன்ட் என்பதை கொடுக்கின்றேன். ஃபைனலி இதற்கும் கன்ஸ்ட் என்று காட்டுகின்றேன். நீங்கள் இப்பொழுது இங்கு சஜஷன்ஸ் வருவதை நீல நிறத்தில் ஹைலைட் ஆக்கி காண்பிப்பதால் என்னால் இதனை மிகவும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்பதை பார்க்கலாம். இதற்கு என்னால் கன்ஸ்ட் என்பதை கொடுக்க முடியும். அடுத்து நான் எனது இஷ்யூ இருக்கும் இடத்திற்கு வருகின்றேன். எனது இந்த கண்டெய்னரின் மேல் கவர் செய்து கொண்டிருந்தால் சைஸ் பாக்ஸ் என்ற யூஸ் செய்யுமாறு கூறுகின்றது. இந்த இஷ்யூ எமக்கு முன்னரும் வந்திருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த கண்டெய்னரை யூஸ் செய்திருந்தாலும் நான் இதற்கு கலர் போன்ற எதுவும் யூஸ் செய்யவில்லை என்பதை பார்க்கலாம். நான் இது சைசிங்காக மாத்திரமே இதனை யூஸ் செய்திருக்கின்றேன். அதாவது நான் இதற்கு ஹைட் மற்றும் வித் கொடுக்க மாத்திரம் இதனை கண்டெய்னராக யூஸ் செய்திருக்கின்றேன். நான் முன்னர் லேஅவுட்ஸ் 3 பில்ட் செய்த வீடியோவினை காண்பித்தேன். இதனை நாங்கள் சைஸாக மாற்ற வேண்டும் என்றால் சிறந்த விஜெட் இந்த சைஸ் பாக்ஸ் ஆகும் என்று. அதனால் நான் இந்த கண்டெய்னரை சைஸ் பாக்ஸால் ரீப்ளேஸ் செய்கின்றேன். நீங்கள் இந்த கண்டெய்னரின் அருகில் வந்து சைஸ் பாக்ஸால் ரீப்ளேஸ் செய்யலாம். நீங்கள் எம்மால் இந்த கண்டெய்னர்ஸ்களை சைஸ் பாக்ஸால் கொடுக்க முடியாது என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இதற்கு டெக்கரேஷன்ஸ் கலர்ஸ் இருக்கின்றன. அதனால் அவை எமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. அடுத்து இதனையும் நான் சைஸ் பாக்ஸால் கொடுக்கின்றேன். எமக்கு அந்த விடயங்களை இப்பொழுது கொடுக்க இருக்கின்றன. எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருக்கக்கூடாது என்று பாருங்கள். அழகாக இந்த விடயங்கள் லோட் ஆகி இருக்கின்றன. எனக்கு இந்த விடயங்களையே இந்த லேஅவுட் 4 பில்ட் செய்யும் வீடியோவில் பார்க்க இருக்கின்றன. உங்களுக்கு நான் முன்னர் பார்த்த விடயங்களை யூஸ் செய்து இந்த கம்ப்ளெக்ஸ் லேஅவுட்டினையும் தயாரித்தேன் என்று இப்பொழுது தெளிவாக வேண்டும். நான் ஆரம்பத்தில் கற்பித்த எக்ஸ்ட்ரா விடயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆரம்பத்தில் இந்த லேஅவுட்டிற்குள் இருக்கின்ற விடயங்களை பற்றி நினைக்காதீர்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த பேசிக் லேஅவுட்டினை தயாரித்து சென்று சைசிங்கால் அதனை ஸ்டைலிங் செய்து அதன் பிறகு அதற்குள் இருக்கின்ற எலிமெண்ட்ஸ்களை மிகவும் எளிதாக பிளே செய்து கொள்ள முடியும். என்பதை போன்று நாங்கள் எமக்கு அடிக்கடி யூஸ் ஆகின்ற விடயங்கள் இருந்தால் அந்த விடயங்களை வேரியபிளாக கொடுத்தால் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு வேரியபிள் ஒன்றை எவ்வாறு யூஸ் செய்வது என்று தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் Flutter SDKக்குள் முதல் முறையாக இன்று வேரியபிள் ஒன்றை யூஸ் செய்தோம். உங்களுக்கு எமக்கு Flutterக்குள் கோட் செய்ய டாட்டில் யூஸ் செய்த நாலேஜ் எவ்வளவு தேவைப்படுகின்றது என்று தெளிவாகி இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த முழுமையான லேஅவுட்டின் கோடினையும் மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இருக்கக்கூடிய GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை பார்க்க முடியும். அதன் பிறகு நீங்கள் இந்த லைபிற்கு என்று இருக்கும் இடத்தில் செல்ல முடியும். நாங்கள் லைபிற்குள் சென்ற பிறகு இந்த ஸ்க்ரீன்ஸ் என்ற ஃபோல்டருக்குள் இருக்கும் லேஅவுட் 4 என்ற ஃபைலிற்குள் இந்த கோடினை நீங்கள் லேஅவுட்டினை பில்ட் செய்ய யூஸ் செய்திருக்கின்றோம். நீங்கள் ரீகலெக்ஷன்ஸ் செய்து கொள்ள தேவைப்பட்டால் அல்லது கோடினை மேலும் ஸ்டடி செய்ய தேவைப்பட்டால் இந்த GitHub ரெபோசிட்டரியின் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனினால் கண்டுபிடிக்கலாம். நாங்கள் இப்பொழுது எமது லேஅவுட் பில்ட் செய்யும் ஜேர்னியில் நிறைய தூரம் வந்திருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது லேஅவுட் 4 பில்ட் செய்திருக்கின்றோம். நான் உங்களுக்கு நாங்கள் பில்ட் செய்த லேஅவுட்களை காண்பிக்கின்றேன். இவ்வாறு மிகவும் எளிமையான லேஅவுட்டில் இருந்து ஆரம்பித்து இதன் பிறகு நாங்கள் சிறிது சிறிதாக கம்ப்ளெக்ஸ் லேஅவுட் பில்ட் செய்தோம். அதன் பிறகு கம்ப்ளெக்ஸான லேஅவுட்டினையும் நாங்கள் இறுதியில் பில்ட் செய்தோம். எமக்கு இப்பொழுது லேஅவுட்டாக பில்ட் செய்ய தெரியும். நாங்கள் இப்பொழுது லேஅவுட்டாக பில்ட் செய்த பிறகு அந்த லேஅவுட்டின் மேல் எமக்கு தேவையான கண்டென்ட் பிளே செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். எமக்கு இந்த விடயங்கள் மாத்திரம் இன்னும் தெரியும். நாங்கள் அதன் பிறகு இவ்வாறு கண்டென்ட் ஒன்றை பிளே செய்ய வேண்டும். பேசிக்கலி எமக்கு லேஅவுட்டினை மாத்திரம் கொடுத்து அப்ளிகேஷன் ஒன்றை தயாரிக்க எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் எமக்கு தேவையான கண்டென்ட் பிளே செய்வது எவ்வாறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அடுத்த செக்ஷனில் இந்த விடயத்தை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம்.